எல்லாருக்கும் இந்த மதிய வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் மனசுக்கு பிடிச்சது போல் பண்ணுறோன்னு பண்ணிகிட்ருக்கோம். எதை ஒரு மையமாக கொண்டு மற்றவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு. இப்போது மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும், அப்படி யோசிக்கணும், அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிலாம் நினைக்கணும்னு நாம் நினைக்கிறது, அது யாருக்காக இந்த வாழ்க்கை வாழும்? யாருமே கண்டுக்காமல் எதையுமே எதிர்பார்க்காம அப்படி ஒரு ட்ராவல் பண்ணுறது தான் அது நமக்காக நம்ம வாழதுன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக நாம் அவங்க முன்னாடி நாம் முன்னேறி காமிக்கணும், அவங்க முன்னாடி அப்படி இருந்து காட்டணும், நம்மளை வேணான்னு நம்மளை மோசமாக சொன்னவங்களுக்கு முன்னாடி நாம் பெரிய இது போல் இருந்து காமிக்கணும்னு நினைக்கிறது. அப்படி நினைக்கிறதே அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது தான். புரிஞ்சா? ஸோ சத்தியமாக கடவுளுங்க என்ன எழுதியிருக்காரோ அது மட்டும்தான் நடக்கும், எது வச்சுருக்காரோ அது மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 days முன்னாடி, சும்மா ஒரு சின்ன கதை தான். 2 days முன்னாடி என்னோடய அனுபவத்தில் நான் அனுபவித்தது கொஞ்சம் லாங் ட்ராவல். அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியில் ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தேன். ப்ளூடூத் ஹெட்செட்டு கொண்டு போயிருந்தேன். ஏன்னா பைக்கில் போகும்போது பாட்டு கேட்குறது எல்லாரோட இயல்பு, எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அப்படி பாட்டு கேட்டு போயிருந்தேன். போகும்போது அந்த ஹெட்செட்டு போகும்போது ஒரு 2 hours ஆகிட்டு. ஸ்லோவாக தான் போனோம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலனால ஸ்லோவாக தான் போனேன். சார்ஜ் இல்லை, இந்த சார்ஜ் கம்மியாயிரோன்னு ஸ்லோவாக போனேன். ரிட்டர்ன் வரும்போது பைக்குக்கு சார்ஜ் இருந்து அந்த ஹெட்செட்டில் என்ன செய்யுது, சார்ஜ் கம்மியாகிட்டு. எனக்கு என்னென்னா இனி இன்னும் 2 hours நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்க, நம்ம அப்போ ஹெட்செட் வாங்குவோம், சரி இது இருக்கட்டு இன்னொன்று வாங்கிப்போம் அப்படின்னு திரும்பி ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். செக் பண்ணேன், இந்த சார்ஜ் நெருங்கிறத நான் கவனிக்கலை. கரெக்டாக ஒரு 2 kilometers தாண்டி வந்ததும் பேட்ரி லோன்னு சொல்லி கட் ஆகிட்டு. அப்போது யோசிங்க, நான் என்னடா இதான் இப்படி ஆகிப்போச்சு நீங்கள் மனசில் அது சிரிச்சிட்டு பாக்கெட்டில் இருந்த இதை எடுத்து அந்த வண்டியை டிக்கியை ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறேன். அங்கே ஒரு ஹெட்செட் இருக்குது. வேண்டானி நம்ம இந்த பட்ஸ் வந்துட்டு நீ ஏர்பட்ஸ் இருக்குன்னு வேண்டான்னு போட்டிருந்த ஒரு 100 ரூபாய் ஹெட்செட் ஒன்று இருக்குது. அதை எடுத்து மாட்டிட்டு 2 மணி நேரத்தையும் ட்ராவல் பண்ணேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமைக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும், என்னது இருக்கோ அதுதான் கிடைக்கும். எதுக்காகவும் ஓடி எதுக்காகவும் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அப்படி இப்படின்னு போட்டு நியூ இயர் அன்னைக்கு ஒரு இது சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போமோ, இறைவன் கையில் இருக்கிறது நம்ம வாழ்வின் பாண்டு, அதை ஒருபோதும் மாற்றிவிடாது புதிதாக வரும் ஆண்டு. அதே போல் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எதுவுமே மாறாது. கடவுள் என்ன நினைக்கிறோ, கடவுள் நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம்னா அதை உண்மையாக பிலீவ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது நல்லா நடக்கும்னு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.